வணக்கம், நான் உங்கள் மோகனா. 19/8/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. நியூயார்க்கில் ஜோடியாக விஜய் தேவரகுண்டா, ராஷ்மிகா மந்தனா. நடிகர் விஜய் தேவர்கொண்டராவும் ராஷ்மிகாவும் காதலித்து வருவதாக திரையுலகில் சில ஆண்டுகளாக செய்திகள் பரவி வருகிறது. காதல் விவகாரங்களை இருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மறைமுகமாக உறுதிப்படுத்தினர். ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்தபோது நிகழ்ச்சிகளிலும் சினிமா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளனர். இது மட்டுமின்றி இருவரும் வெளிநாடுகளுக்கு ஒன்றாக அடிக்கடி சுற்றுலா செய்வதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் நியூயார்க்கில் சமீபத்தில் நடந்த இந்திய சுதந்திர தின அணிவகுப்பில் விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவும் ஜோடியாக பங்கேற்றனர். இருவருக்கும் கிராண்ட் மார்ஷல்கள் என்று சிறப்பாக மரியாதை வழங்கப்பட்டது. விழாவில் இந்திய தேசிய கொடியை பிடித்தபடி விஜய் தேவர்கொண்டா கிரீம் நிற குர்தா பைஜாமிலும் ராஷ்மிகா சுடிதாரிலும் பங்கேற்றார். சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி நியூயார்க்கில் உள்ள எம்பயர் கட்டிடம் மூவர்ண கொடியின் வர்ணங்களில் ஒளிபரப்ப செய்யப்பட்டது. இந்த விளக்குகளை விஜய் தேவர்கொண்டா திறந்து வைத்ததுடன் அற்புதமான கட்டிடத்தில் நமது கொடியின் 3 வர்ணங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது நாட்டின் மகத்துவம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூலம் உலகம் முழுவதும் காட்டப்படுகிறது. இந்தியாவிற்கே மேற்கொள்ளும் முயற்சிகளை பார்ப்பது பெருமைக்குரிய விஷயம் என விஜய் தேவர்கொண்டா கூறினார். நியூயார்க்கில் நடந்த இந்திய சுதந்திர தின அணிவகுப்பில் ராஷ்மிகாவும் விஜய் தேவர்கொண்டாவும் ஜோடியாக பங்கேற்ற காட்சிகள் வைரலாகி வருகிறது. அடுத்ததை பார்க்கலாம். சிறந்த நடிகர் நடிகை விருதை பெற்ற அபிஷேக் பச்சன், நிமிஷா சஜயன். இந்திய திரைப்பட விருது வழங்கும் விழா மெல்போர்னில் நடந்தது. விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை அபிஷேக் பச்சன் ஐ வாண்ட் டுக் டாக் என்ற படத்திற்காக பெற்றார். அவருடன் சிறந்த நடிகைக்கான விருதை கீதா கைலாசம் வாங்கினார். டப்பா கார்டல் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை நிமிஷா சஜயனும், நடிகர் அரவிந்த் சாமிக்கு சினிமாவில் தலைமை தனித்துவ விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கிய அபிஷேக் பச்சனை அவரது தந்தையும் நடிகருமான அமிதாப் பச்சன் வாழ்த்தினார். அவரது பதிவில் அபிஷேக், நீங்கள் குடும்பத்தின் பெருமை மற்றும் மரியாதை விடாமுயற்சி ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் என்னை எவ்வளவு தாழ்த்தினாலும் என் முயற்சிகளால் நான் மீண்டும் எழுவேன், மேலும் உயர்ந்து நிற்பேன் என்ற மனப்பான்மை ஆகியவற்றால் உங்கள் பலத்தை உலகிற்கு காட்டினீர்கள். மெல்போர்னில் உங்களை சிறந்த நடிகராக அறிவித்தனர். ஒரு தந்தைக்கு இதைவிட சிறந்த பரிசு எதுவும் இல்லை என்று கூறினார். இவர்தான் அடுத்தது பார்க்கலாம். நாம் யார் என்பதை அடுத்தவர் தீர்மானிக்க கூடாது. ஐஸ்வர்யா ராய். நடிகர் ஐஸ்வர்யா ராய் வெளியிட்டுள்ள பதிவில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் லைக் மற்றும் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. நமது தனிப்பட்ட சக்தி நமக்குள் இருந்ததுதான். அந்த சக்தி வர வேண்டும். இதை நான் ஒரு பெற்றோராக சொல்கிறேன். சமூக ஊடகங்களுக்கு சமூக அழுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசமில்லை. சமூக வலைதளங்களில் தற்போது வெளியிடும் செய்திகள், புகைப்படங்கள், கருத்துகளுக்கு நாம் தான் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். ஆனால் அதில் வரும் செய்திகள் பயனுள்ள செய்திகளாக இல்லை. சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. சோசியல் மீடியா செய்திகள் நாம் யார் என்பதை அடுத்தவர் தீர்மானிக்க கூடாது. இதை நான் ஒரு பெண்ணாவும் தாயாவும் சொல்கிறேன் என்றார். அமலா பாலின் சில்க் ஜாக்கெட். நடிகை அமலா பால் அவர்கள் ஜெகதேசையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த ஆண்டு அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். குழந்தைக்கு இலை என பெயரிட்டுள்ளனர். திருமணமாகி குழந்தை பிறந்ததும் சினிமா நடிப்பில் இருந்து விலகியிருந்த அமலா பால் மீண்டும் நடிப்பதற்கு தயாராகி வெளியாகி வருகிறது. குழந்தை பிறந்ததும் உடல் எடை அதிகரித்த அமலா பால் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மூலம் மீண்டும் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறிவிட்டார். இந்நிலையில் கேரளாவில் நடந்த சில்க் ஷோரூம் சிறப்பு விழாவில் பங்கேற்ற அமலா பால் சில்க் ஜாக்கெட்டில் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். அடுத்தது அமிஷா பாடையில் வைத்திருக்கும் 400 சொகுசு பைகள் ஹேண்ட்பேக்.
விஜய் அவர்கள் நடித்த புதிய கீதை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அமிஷா படேல். தொடர்ந்து பாலிவுட் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பல படங்களில் நடித்துள்ளார். அமிஷா படேல் தனது சினிமா ஆரம்ப வாழ்க்கையிலேயே மெர்சிடிஸ் காரில் வைர நகைகள் அணிந்து வருவார். இப்போதும் ஆடம்பரம் மற்றும் சொகுசு வசதிகளை விரும்பும் அமிஷா படேல் வீட்டுக்கு நடிகை ஃபாராகான் தற்போது சென்றுள்ளார். ஃபார்கான் சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்ற அவரது வீட்டில் ஆடம்பர பைகள் மற்றும் கைகடிகாரங்கள் காலணிகள் தொகுப்பை கண்டு திகைத்து போய்விட்டார். வீட்டில் உள்ள ஆடம்பர பைகளை காண்பித்த அமிஷா தன்னிடம் 300 முதல் 400 ஆடம்பர பைகள் இருப்பதாக கூறினார். இது மட்டுமின்றி அமிஷா படேலிடம் ஒரு அலமாரி நிறைய பிரெக்கின்ஸ் உள்ளது. இதன் விலை ரூபாய் 2 முதல் 3 கோடி வரை இருக்கும். இது போன்ற டிசைனர் பைகள் வேறு யாரிடமும் இல்லை. பைகள் வாங்கிய பணத்திற்கு மும்பையில் இன்னொரு பெண்ட் ஹவுஸ் வாங்கி இருக்கலாம் என்று கூறுகிறார் அமிஷா படேல். அடுத்தது பாருங்க, 80 கோடி பட்ஜெட்டில் நாக சைதன்யா. தண்டேல் படத்திற்கு அடுத்ததாக நாக சைதன்யா விருகுபக்ஷா இயக்குனர் கார்த்திக் நண்டு இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். 80 கோடி பொருட்செலவில் படம் உருவாக இருக்கிறது. நாக சைதன்யா திரையுலக வாழ்க்கையில் 80 கோடி பட்ஜெட்டில் நடிப்பது இதுவே முதல் முறை. படத்தின் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அடுத்தது பாருங்க, நடிகைகளும் மொத்த காட்சிகளும். திரையுலகை பொறுத்தவரை மொத்த காட்சிகள் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இது மட்டுமின்றி லிப்வாக் காட்சிகள் பெரும்பாலான படங்களில் அத்தியாவசிய தேவை என்பது போலாகி தவறாமல் இடம்பெற்று வருகிறது. தமன்னா அவரது ஆரம்ப காலகட்டங்களில் மொத்த காட்சிகள் நடிப்பதில்லை என்று சில ஆண்டுகளாக கடைபிடித்து வந்தார். அவரது மொத்த மறுப்பு கொள்கை வெஸ்ட் ஸ்டோரிஸ் என்ற வெப் தொடரில் தவிடு பொடியாகிறது. தொடரில் அவருக்கு ஜோடியாக நடித்த விஜய் வர்மாவுடன் லிப் லாக் முத்தம் மட்டுமல்ல, நெருக்கமான காட்சிகளில் ரசிகர்களை அலற விட்டு விட்டார். பிரபல கதாநாயகர் பல திருமணத்திற்கு பிறகு மொத்த காட்சிகள் துணிந்து நடித்து வருகிறார்கள். அந்த வகையில் கியாரா அத்வானி வார் 2 படத்தில் ரித்திக் ரோஷனுக்கு பல முத்தங்களை கொடுத்தார். இந்த காட்சிகள் வெளியாகி வைரலானது. திருமணத்திற்கு பிறகு முத்த காட்சி வேண்டாம் என்றிருந்த ஆலியா பாட் ஆஃப்டர் மேரேஜ் படத்தில் சக நடிகருடன் முத்தங்களை பகிர்ந்தார். தீபிகா படுகோனே திருமணமான பின்பு பிகினி உடையில் ஃபைட்டர் படத்தில் ரித்திக் ரோஷனுடன் லிப் லாக் காட்சியில் நடித்தார். இது போன்ற முத்த காட்சிகள் தென்னிந்திய திரையுலகிலும் அதிகரித்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.